ஹே கைஸ், விவோ கிட்ட வந்து ஏற்கனவே T1 சீரிஸில் நிறைய ஃபோனை பார்த்தாச்சு. இப்போ அந்த லிஸ்ட்டில் புதுசாக T1xன்னு புது ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த ஃபோன் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணி பார்த்தாலே என் பேர் நிதிஷ், நீங்கள் பார்த்தது Fewtech Tamil. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கரூர் A to Z மொபைல்ஸ். கரூர் A to Z மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மல்டிபிளான் மொபைல் ஷோரூம் இன் கரூர். ஸோ கடையோட பேருக்கு ஏற்ற மாதிரியே A to Zல எல்லா பிராண்ட்ஸ் மொபைலும் அவைலபிள் வச்சுருக்காங்க. ஸோ டிவிஸும் வச்சுருக்காங்க. டிவிஸ்ன்னு பார்க்கும்போது OnePlus, Xiaomi, Realme டிவிஸும் அவைலபிள் வச்சுருக்காங்க. டிவிஸ் ப்ளஸ் மொபைல்ஸ் ரெண்டுத்துக்குமே லைவ் டெமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா லைவ் டெமோ நீங்கள் பார்த்தே ஃபோன் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வீக்லி டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா கரூர் A to Z மொபைல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களோட அட்ரஸ் அண்ட் கார்டு நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வந்தோம்னா விவோ அவங்களோட ஒயிட் கலர் பாக்ஸில் விவோ பிராண்டிங், மேலே T1x, லெஃப்ட் சைடில் விவோ, ரைட் சைட்லையுமே விவோ, பாட்டம் அண்ட் டாப்பில் எதுவுமே இல்லை. பேக் சைடில் ஸ்னாப்ட்ராகன் 680 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 1080p அல்ட்ரா கிளியர் டிஸ்பிளே, 5000 mAh இருக்கிற பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக்ரவுண்டில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் பாக்ஸ் கண்டிஷன்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே விவோன்னு போட்டு இன்னொரு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் நமக்கு கேஸ் அண்ட் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போக விவோ உங்களோட T1x ஃபோன் கலர் வேணும் பார்க்க நல்லா ரிஃப்ளெக்டிவாக சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ உங்களுக்கு கேமராலேருந்து தெரியுன்னு தெரில. இதை எடுத்து ஓரம் வச்சு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 18 வாட்க்கான சார்ஜர் பிரேக், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு டைப் சி கேபிள், அதுக்கு நம்மளுக்கு சிம் சார்ஜர் பென் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸ் கண்டிஷன் பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். இது எல்லாத்தையும் எடுத்து இப்போ ஓரம் வச்சிடலாம். ஓகே, ஃபோன் வரும்போது நம்மளுக்கு ஃபோன் பார்த்தோம்னா நல்ல ஒரு காம்பேக்ட் ஃபினிஷ்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த கலர் பேட்டர்ன் பார்க்க சூப்பராக கொடுத்துருக்காங்க கைஸ். இப்போ ஃபோன் பூட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த ஃபோனை ஃபைனலாக பூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே 6.58 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டியூட்ராப் நச்சு தான் கொடுத்துருக்காங்க, பஞ்சுவல் கிடைக்கல. சைஸில் வெசல்ஸ்லாம் பார்த்தாலுமே நல்ல ஒரு சின்ன வெசல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த டிஸ்பிளே செட்டிங்ஸையும் வந்தோம்னா ப்ளூடூத்துக்கு போயிடுச்சா. ஓகே, ஸோ ஹை ப்ரொடக்ஷன் டார்க் மோடெலாம் கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட் சைஸ், ஸ்க்ரீன் கலர்ஸ்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர் டெம்பரேச்சர். ஓகே, ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரும்போது இங்கே நம்மளுக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்ட 60க்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வைஸ் வந்தோம்னா நல்ல டிஸ்பிளே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் ப்ரீஇன்ஸ்டால் ஆப்ஷன் பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும், ஷேர், ஸ்பாட்டிஃபை, மோஜ், டெய்லி ஹண்ட், இது மாதிரி ப்ரீஇன்ஸ்டால் ஆப்ஸும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்ட அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி டிஸ்பிளேயோட ஆஸ்பிரேஷன் வரும்போது ஒரு 20:9 ஆஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டி எவ்வளோக்குன்னு பார்த்தோம்னா 401 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அவுட்டோர்லையும் சரி இன்டோர்லையும் சரி நல்லாவே தான் இருந்துச்சு. நல்ல ஒரு கலர்ஸ்லாம் பார்த்தோம்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே வைஸ் ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க கைஸ். அடுத்தது ஃபோனை பில்ட் அண்ட் பட்ஜெட்னு வந்தோம்னா நீங்கள் இங்கே ஒரு பிளாஸ்டிக் பில் தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரும்போது டாப்பில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓப்பனிங் பார்ப்போம் என்ன சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்ட்டு. படக்கணும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே ஒரு ட்ரிபிள் கட்ரே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே ஒரு ரப்பர் ஆக்சன்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தோம்னா சப்போஸ் இன்ஸ்டாட் சைடில் ஏதாவது வாட்டர் ஏதாவது இன்சைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கிறவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, கலர்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது ஸ்பேஸ் ப்ளூ, இது போக கிராவிட்டி பிளாக் இன்னொரு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சைட்ஸில் பவர் வால்யூம் பட்டன்ஸ், இந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேலை செய்யுது. பாட்டமில் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைமரி ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை, நத்திங் பிளைன் விட்டுட்டாங்க. ஓகே, இன்னும் ஃபீல்னு பார்த்தோம்னா நல்லா ஒரு காம்பாக்ட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 8.5 தான் திக்னஸ். வெயிட்னு பார்த்தோம்னா ஒரு 189 grams வெயிட் கொடுத்துருக்காங்க. கையில் பிடிக்க நல்ல ஒரு ஹேண்டியான ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காம்பாக்டான ஃபினிஷில் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. 6.4 inch சைஸில் இருந்துச்சு, இன்னும் ரொம்ப சூப்பர் காம்பாக்டாக இருக்கும். ஓகே, அப்பா ஃப்ரம் திஸ் பில்டு பார்த்தோம்னா நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் வேறு லெவலில் இருக்குது கைஸ். நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ஸ்டோரேஜ்னு வரும்போது இங்கே மொத்தம் 3 வேரியன்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் வேரியன்ட் 464, இது போக 4128, அதுக்கப்புறம் 628, மொத்தம் 3 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது 464க்கான வேரியன்ட். அந்த 64GB 17GB யூஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நமக்கு ரஃப்லி பார்த்தோம்னா ஒரு 52GB சம்திங் அவைலபிளாக இருக்குது. ரேம் பார்த்தோம்னா அந்த 4GB 2GB ரேம் யூஸ் ஆயிடுச்சு. தேவைப்பட்ட 1GB வரைக்கும் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரேம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டோரேஜ் வைஸ் பார்த்தோம்னா பெரிய இஷ்யூவாக இருக்குது கைஸ். ஏன்னா பேஸ் வேரியன்ட் 464, செகண்ட் வேரியன்ட் 4128. ஸோ இது போக மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பெரிய இஷ்யூவாக இருக்காது கைஸ்.
நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ப்ராசர்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே 6 நானோமீட்டர் பில்ட் பண்ண ஸ்னாப்ட்ராகன் 680 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த ப்ராசர் பார்த்தோம்னா நல்ல ஒரு சூப்பரான பவர் எஃபிஷியன்ட் ப்ராசர். டே டு டே டாஸ்க் எல்லாத்தையும் ஈஸியாக, டெய்லி டாஸ்க் எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். கேமிங்னு வந்தாலுமே மீடியமான கேமிங் எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் ப்ராசர், சாஃப்ட்வேர் பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் லெவலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்டாக 12 போயிட்டுருக்கு. ஓகே, இந்த ப்ராசர் பார்த்தோம்னா டே டு டே டாஸ்க் எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். கேமிங்னு வந்தாலுமே எல்லா கேம்ஸும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். நல்ல ஒரு மீடியம் செட்டிங்ஸில், லோ கிராஃபிக்ஸாக இல்லை மீடியம் கிராஃபிக்ஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஹெவி கேம்ஸ்னு வரும்போது ஹேண்டில் பண்ணும், பட் லோ கிராஃபிக்ஸில் ஹெவி கேம்ஸை ஹேண்டில் பண்ணும். ப்ராசஸர் நல்ல ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பவர் எஃபிஷியன்டான ப்ராசஸர். நெக்ஸ்ட் இந்த ஃபோனை கேமராஸ்ன்னு வரும்போது பேக் சைடில் டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 மெகா பிக்சல், செகண்டரி 2 மெகா பிக்சல் சென்சர், மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சர் பார்த்தோம்னா 50 மெகா பிக்சல் f1.8 அபிச்சரை கொடுத்துருக்காங்க. செகண்டரி 2 மெகா பிக்சல் f2.4 அபிச்சரை கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அந்த டியூ ட்ராப் நாச்சில் பார்த்தோம்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி சென்சர் கொடுத்துருக்காங்க. கேமரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஓகே, ஃபோட்டோ மூலம் 10xக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோலையுமே 10xக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மோரில் பார்த்தோம்னா 50 மெகா பிக்சல் மோட், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், பேரனாமா, லைவ் ஃபோட்டோ மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நைட் மோட், போர்ட்ரேட். வீடியோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன்ஸ்னு பார்த்தோம்னா 1080p 60 fps வரைக்கும் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். ஸோ கேமரா சாம்பிள்ஸ் ஆட் பண்ண நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். அடுத்தது ஃபோனோட பேட்டரி வைஸ் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பாக்ஸில் ஒரு 81 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு அரௌண்ட் ஈஸியாக 100 டேஸ் இல்லாட்டி ஒரு 2 டேஸ் கிட்ட ஈஸியாக தாங்கும். ஏன்னா நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்ட் ப்ராசஸர். பேட்டரி லைஃப் பற்றி ஒரி பண்ண வேண்டிய இருக்காது கைஸ். ஏன்னா நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்ட் ப்ராசஸ் தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, கடைசியாக ப்ரைஸிங்னு வரும்போது பேஸ் வேரியன்ட் பார்த்தோம்னா 464 12,000க்கும், 4128 13,000க்கும், 128 பார்த்தோம்னா 15,000க்கு செல் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இந்த செக்மெண்ட்டுக்கும் நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங் தான் கைஸ். ஓகே கைஸ், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஃபோனை பற்றி என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா சூப்பராக ரீசனபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவும் குத்த சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராஸில் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சென்சர், ஒரு அல்ட்ரா சென்சர் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு மைண்ட் செட்டில் நான் இருக்கேன். ஸோ ஓகே, அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ். என்ன எதுங்க நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த ஃபோன் பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஃபோன் தான் கைஸ். ஏன்னா பேஸ் வேரியன்ட் 12,000 கொடுக்குறாங்க. நல்ல ஒரு நம்பி இந்த ஃபோன் வாங்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ஃபோன், 90 Hz ரெஃப்ரெஷர், ஃபுல் HD ப்ளஸ் பேனல், எல்லாமே நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் சின்ன வீடியோக்கு. பிடிச்சி நம்ம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.